அப்ப இவர் அப்பாஸ் அலி என்ன செய்யறாருண்டா, அந்த ஹதீதை நான் செல்லத்தை போட்டு அப்படியே போட்டு காட்டிட்டு எனக்கு பதில் சொல்ல மாதிரி ஒரு பாரிய ஒரு மோசடி செய்கிறார். நான் சொல்றேன் கிதாபுடைய பேரையும் சொல்லி இமாம் பைஹக்கிக்குரிய சுனனு ஸகீர் என்ற அந்த கிதாபிலே பார்க்கலாம். அவர் என்ன செய்யறாண்டா, நான் சொல்ல ஹதீஸை அவர் எடுத்து காட்டுறாராம் என்று சொல்லிவிட்டு அவர் படற்கையில நான் சொன்னக்கூடிய இந்த ஹதீஸை சொல்லாம பைஹக்கியில வரக்கூடிய வேற ஹதீஸ் எங்களுக்கு பிரதன்பட்டது சரிதானே என்று வார அறிவு எங்களுக்கு பிரதன்பட்டது என்று வாரதில் நாம எதை சொற்பமானவர்கள் அவர்களுக்கு அறிவித்தாங்க என்று வருகிறது என்று சொன்னோமோ அந்த ஹதீஸை கொண்டு வரார். கொண்டு வந்து அதை வாசிச்சு காட்டுறார். இங்க பாருங்கோ அன்சார் மௌலவி ஹதீஸ் அவர் சொல்ல என்ன சொல்லி நான் அறிவிக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் இன்னதான என்று சொல்லி நான் அறிவிக்கிறத செல்லாம வேறொரு ஹதீஸை கொண்டு வந்து தன்னிலையில் வந்த ஹதீஸை கொண்டு வந்து படற்கையில் நான் தெளிவா 2 தரம் படற்கை என்று வருதுன்னு சொல்றேன். சரிதானே? சஹாபாக்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள் என்றெல்லாம் சொல்றேன், படற்கையா வருது என்று சொல்லி. அப்ப இவர் வேணுமென்றே இவர்கள் கிதாபுடைய பேரையும் சொன்னதுக்கு பின்னால படற்கை என்று திட்ட தெளிவான சுத்த தமிழ்ல சொன்னதுக்கு பின்னால அதை பத்தி அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி போட்டு வேறொரு ஹதீஸை காட்டி கிளிப்பை போட என்ன செய்யற நம்முடைய கிளிப்பை போடுறேன். முன்னுக்கு இருக்கிற பாமர மக்கள் அல்லது முன்னுக்கு இருக்கிற ஹதீஸ்களை பற்றிய தெளிவான அறிவில்லாத ஆட்கள் அவங்க எல்லாத்தையும் நம்பிடுவாங்க என்ற எண்ணத்தில் இந்த மாதிரியான ஒரு படு மோசமான வேலையை செய்யறாங்க. நானே காட்டுறேன் படற்கையில் வர ஹதீஸ் சுனனு ஸகீர் சரியானே அந்த கிதாபில் இப்படி வருகுது அழகா படற்கையில். அது மட்டுமல்ல, இன்னொன்று சொல்ல போனா நான் ஆரம்பத்துக்கே வழங்கப்படுத்திட்டேன் ஷூபாவினுடைய அனைத்து அறிவிப்புகளும் எப்படி வருது, நோன்பு பிடித்தவர்கள் என்று வாரதெல்லாம் படற்கையான விளக்கமாற வார அறிவிப்புகள் சரியானே அதெல்லாம் அப்படியே விரிவாக படற்கையாக தான் பெறுகிறது. எனவே இவ்வாறு தெளிவாக வந்த ஒன்று தெளிவாக சொன்னதற்கு பின்னரும் தெளிவாக கிதாபுடைய பேரை சொன்னதற்கு பின்னரும் இந்த மாதிரி செய்யறதுக்கு பேரன் என்று சொல்றேன். முந்தி நானே அமரன் நாச எண்டத்தில் 3 கிதாபுல சொன்ன 3 அறிவிப்பாளர்கள் 3 கிதாபுல வருதுன்னு சொன்னதுக்கு பின்னால அவங்க சரிதானே அவடத்த நாசன்றது ஒரு இடத்துல பெறுதுன்னு சொல்லி தெளிவாக நான் எடுத்து காட்டிய பின்னரும் வேணும் என்று அப்படியே தாண்டிக்கு போறாங்க. இப்படி போறதுக்கு என்ன பேர் சொல்லவாப்பா? நான் சுட்டி காட்டலன்னு சொன்னால் என்ன அவசியம் போகலாம், சுட்டி காட்டினது பின்னாலும் போனால் இதுக்கு இது விடுவாம்புக்கு மறுக்கக்கூடிய தங்களுடைய வாதத்தை நிலைநாட்டுறதுக்காக சில ஹதீசுகள் அப்படியே என்னது குரஸா வாரதை விட சிலது சிக்கலாகுங்கிறத அப்படி தள்ளி கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி பிறட்டுறாங்க. இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியம். அடுத்தது அதோட சம்பந்தப்படுத்தி இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா, அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கண்டா, இமாம் பைஹக்கி இமாம் அந்த ஹதீதை சொல்லிட்டு ஒபி மஅனாஹு ரவாஹு ஷுபா அப்படி என்று வருகுது, இதே கருத்தை தான் ஷுபாவும் அறிவிக்கிறான்னு சொல்லி அவர்களுக்கு ஏவினார்கள் அப்படிங்கிற ஹதீஸுக்கு தான் அது தோதா இருக்குது அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சுட்டு இன்னும் நீங்க இதை பார்க்கலாம். அவங்க சொன்னதுனால இந்த சொல்றாங்க, சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இமாம் பைஹக்கியை ஆதாரத்துக்கு நாங்க எடுக்கல, அவர் ஆதாரம் காட்டினதால நாங்க ஆதாரம் காட்டுறோம்னு சொல்லிட்டு இமாம் பைஹக்கி இமாம் தலைப்புடுறார். அந்த தலைப்பிலேயே அவர் தலைப்பிடும் போதே பிரயாண சாட்சி பிறை கண்டதாக சாட்சி சொல்லுதலும் அதை வந்த பிரயாண கூட்டத்துக்கு நோன்பை விடுமாறு கட்டளை இடுறதுன்னு சொல்லி அவர் தலைப்பிடும் போதே பிரயாண கூட்டத்துக்கு தான் நோன்பை விடுறதுக்கு கட்டளை இடுறங்கிறத கருத்துல வச்சுதான் தலைப்பே இருக்குன்னு அதை வாய்ச்சி காட்டுறாரு. அப்ப பாமர மக்கள் உலமாக்கள் மௌலமார்கள்லாம் இருக்கிறாங்க தானே, அந்த தலைப்பு எப்படி இருக்குது, அது சரியான வழக்கம் தானே அப்படிங்கறத முதல்ல சொல்லுங்க. இனி அடுத்தவர் வைத்த அந்த பைஹக்கி சம்பந்தமான விஷயத்துக்கு வருவோம். ஹுசைமுடைய இந்த அமரஹும் என்ற அறிவிப்பை பைஹக்கி இமாம் போட்டுவிட்டு ஒபிமானாஹு ரவாஹு ஷோபத்து, இதே கருத்தை தான் ஷோபாவும் அறிவித்திருக்கிறார் என்று பைஹக்கி இமாம் சொல்கிறார். இதை அவர் எடுத்துக்காட்டி, எனவே ஹுசைமுடைய அறிவிப்பும் ஷோபாவுடைய அறிவிப்பும் ஒரே கருத்தை தான் தருகிறது என்ன கருத்து அவர் சொல்லக்கூடிய கருத்தை தருதான். ஆனா நம்ம ஏற்கனவே நிரூபிச்சுட்டோம், இந்த ஹுசைமுடைய அறிவிப்பு மக்களுக்கு கட்டளையிட்டா என்ற கருத்தை கொடுக்கல, வாகன கூட்டத்துக்கு கட்டளையிட்டா என்ற கருத்தை தான் கொடுக்கிறது என்பதை நிரூபித்து விட்டோம். அப்ப நிரூபித்த பிறகு ஷோபாவுடைய அறிவிப்பும் இதைத்தான் சொல்கிறது என்றால் அது என்ன ஆதாரம்? மேலும் நமக்கு ஆதாரம், அவருக்கு மேலும் எதிரான ஆதாரமா போகுது.
ஹுசைமுடைய அறிவிப்பு அவருக்கு எதிரான ஆதாரமா இருக்கிற மாதிரி ஷோபாவுடைய அறிவிப்பும் அவருக்கு எதிராக அமைகிறது. ஹுசைமுடைய அறிவிப்பு நமக்கு நம்முடைய ஆதாரத்தை சொல்கிற மாதிரி ஷோபாவுடைய அறிவிப்பும் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப பைஹக்கி இமாமுடைய இந்த கருத்தை எடுத்து போட்டதன் மூலம் மேலும் மேலும் அவருடைய வாதங்கள் பலவீனம் அடைந்து கொண்டு செல்கிறது. சரி, இதனுடைய கருத்தில் தான் ஷோபா சொன்னார் என்று பைஹக்கி சொன்னதை அவர் எடுத்து காட்டார்ல, இதனுடைய கருத்து என்றால் இந்த ஹதீஸுடைய கருத்து என்னங்கிறத பைஹக்கியே தெளிவுபடுத்தி விட்டார். அவர் மூடல விடல. இந்த ரெண்டு அறிவிப்புக்கு மேலையும் பைஹக்கி இமாம் தலைப்பு போடுறார். தலைப்பு போட்டுதான் இந்த ஹதீஸை கொண்டு வர்றார். அது என்ன தலைப்பு? அதை பாருங்க. ஷோபாவுடைய அறிவிப்புடைய பொருள் என்ன, ஹுசைமுடைய அறிவிப்புடைய பொருள் என்ன என்பதை பைஹக்கியே தெளிவுபடுத்தி விடுகிறார். இதை நம்ம ஆதாரமா காட்டல, பைஹக்கி சொன்னதுல நமக்கு ஆதாரம் கிடையாது. ஆனா அவர் ஆதாரமா சொல்றதுனால அது தப்பு, அவருக்கு எதிராகத்தான் பைஹக்கி சொல்கிறார் என்பதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது. அது என்ன தலைப்புன்னு பாருங்களேன். பாபு ஷுஹூதி, பாபு அஷ்ஷுஹூது யஷ்ஹதூன அலா ருயத்தில் ஹிலாலி ஆகிரன் நஹாரி, பகலின் இறுதியிலே பிறை பார்த்ததாக சாட்சிகள் சாட்சி சொன்னார்கள். சாட்சி சொன்னார்கள் வருதா? அஃப்தரு, சாட்சி சொல்லிவிட்டு நோம்பை விட்டு விட்டார்கள். சும்மா ஹரஜு இலா ஈதிஹி மினல் கதி, மறுநாள் அவர்கள் தங்களுடைய திடலுக்கு புறப்பட்டார்கள். இந்த நோம்பை விட்டார்கள், திடலுக்கு புறப்பட்டார்கள். இது யாருன்னு சொல்ற பைஹக்கி? சாட்சி சொன்ன சாட்சியாளர்கள் தான் நோம்பை விட்டார்கள், அவங்க தான் பெருநாள் கொண்டாட புறப்பட்டார்கள் என்று தலைப்பு போட்டுவிட்டு நம்முடைய கருத்தையே பைஹக்கி இமாம் சட்டமாக தலைப்புல போட்டுவிட்டு அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஹதீஸையும் சொல்றார். அப்ப ரெண்டு ஹதீஸுடைய அர்த்தம் என்னன்னு பைஹக்கி இமாம் தெளிவுபடுத்தி விட்டார். எனவே அவர் காட்டியது அவருக்கு எதிரான ஆதாரமாக இருக்கிறது. ஒரு அழகான கேள்வி. அன்பிற்குரிய அவர்களே, கிதாபில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையும் வாசிக்கணும். அந்த குறிக்கப்பட்ட சப்ஜெக்ட்ல அதுல முன்னுக்கு பின்னுக்கு மறைச்சி ஏதோ ஒன்று மறைச்சி துட்டு பிட்டு செல்லப்படாது. இதுதான் அறிவாளிக்கு அழகு. ஒரு ஹதீஸ்ல இருந்து சட்டம் எடுக்கிறதா இருந்தா ஒரு துண்டை பிடிச்சுக்கிட்டு சட்டம் எடுக்க கூடாது. அந்த ஹதீஸ் முழுசையும் படிச்சு அதற்கு பிறகுதான் அந்த வாதத்தை அதுல இருந்து எழுப்பலாமா, இந்த மாதிரி வாதம் வைக்கிறதுக்கு இதுல பாயிண்ட் இருக்குதா என்று நம்ம சிந்திக்கணும். அந்த ஹதீஸை முழுசா படிக்கணும். நான் இப்ப செல்ல பாருங்க, இமாம் பைஹக்கி அவங்க சரிதானே, நீங்களோட கேள்விக்கு பதில் செல்லத்தில் இதுவும் பெறுது, இது சின்ன வழங்கும். அபு ஆவானாவினுடைய அறிவிப்பு ஒன்று இருக்கி என்று சொன்னேன். அதாவது அபு பிஷர் என்கரிடம் இருந்து அமரன் நாச என்று ஹுசைம் கிட்ட இருந்து கேட்ட அதிகமானவர்கள் அறிவிச்ச மாதிரி தான் அபு பிஷருடைய இன்னொரு மாணவன் என்ன சொல்லாரு, அமரன் நாச என்று அறிவிச்சாரு. சரிதானே என்று வருது தானே. அந்த ஹதீது அது ஆதாரமானதுதான். நான் ஏன் அந்த ஹதீஸை என்னுடைய முந்தைய உரையில சொல்லல, பிறகு ஏன் சொன்னேன் என்றதை பற்றி சொன்னேன். தானே அந்த ஹதீஸை சொல்லிட்டேன். இப்ப சொல்லி போட்டு என்னவென்றால் அது எப்படி வருது என்றால், மதீனத்து மக்கள் ரமலானுடைய இறுதியில் நபியலாடைய காலத்தில் நோம்பாளியாக கால்புலை அடைந்தார்கள். எப்படி வருது? மதீனத்து மக்கள். சரி, பகலின் இறுதியில் ஒரு பிரயாண கூட்டம் வந்து நபிகளாரிடத்தில் நேற்று பிறை கண்டதாக சாட்சி சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எப்படி வருது, மக்களுக்கு நோன்பை விடுமாறும் அவர்களின் தொடுந்தடலுக்கு போகுமாறும் காலையில் போகுமாறும் கட்டளையிட்டார்கள் என்று இவர் அறிவிக்கிறார். அப்ப இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி கொண்டு வாரார். சரிதானே. இந்த ஹதீஸில் தெளிவாக மைனத்து மக்கள் நோன்பு பிடிச்சிக்கு இருந்தாங்க, பிரயாண கூட்டத்தை வந்து சாக்கி சொன்னதும் மக்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. சரிதானே. இந்த ஹதீஸு ஆதாரமானதா ஆதாரம் இல்லையா என்கிறதுல அவங்க என்ன நிலைப்பாடு போறாங்கிறது நமக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிதானே. இதுல கருத்து மக்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்னு தெளிவாக வந்திருக்கு. சரியானே. ஆரம்பத்திலையும் படர்க்க, கடைசியில அதாவது ஷூபாவுடைய அறிவிப்பில் மக்கள் என்று விராட்டியும் இவருடைய அறிவிப்பில் தெளிவாக மக்களுக்கு வருகிறது. எல்லாமே படர்க்க, அதில் கடைசியில் மக்களுக்கு வருது. இந்த ஹதீஸை அறிவிச்சு போட்டு இமாம் பைஹக்கி பின்னுக்கு என்ன எழுதுறார் என்றால், அதான் பாயிண்ட். நீங்க கேட்கிற கேள்விக்கு பாயிண்ட்டுக்கு வரேன். وكذلك رواه بمعناه شعبة وهشيم عن أبي بشر. இதே கருத்திலேதான் ஷூபாவும் ஹுஷைமும் அபு பிஷரிடமிருந்து அறிவித்திருக்கிறார்கள். யார் சொன்னார்? இமாம் பைஹக்கி சொன்னார்.
மக்களுக்கு ஏவின அந்த கருத்திலே தான். அப்ப ஏவப்பட்டவங்க யாரு? மக்கள். இந்த ஹதீஸை கொண்டு வந்துட்டு அழகா தெளிவா சொல்லிட்டு இந்த கருத்திலே தான் ஷூபாவும் அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப ஷூபாவோட அறிவிப்புல படற்கையாக எல்லாம் வந்தது. அங்க அவர்கள் வந்தது யார நாடுதான்? மக்களை நாடுது என்று யார் சொல்லார்? பைஹக்கி இமாமும் அப்படித்தான் வழங்குறார். மொத்தத்தில் உலகத்தில் வாழ்ந்த இமாம்கள் எல்லோரும் அப்படித்தான் வழங்குறாங்க, இந்த டிஎன்டிஜே குரூப்பை தவிர. தானே அரப தாய்மொழியாக கொண்டவங்களிடத்தில் இது ஒரு பிரச்சனையே இருக்கல. அரப தாய்மொழியாக கொண்டவங்க அப்படித்தான் வழங்குறாங்க. சரிதானே? ஹைர். அது மட்டுமல்ல, அதே கருத்திலே தான் ஹுசைமும் அறிவித்திருக்கிறாருங்கார். அப்ப இவ்வளவு தெளிவாக வந்த இந்த செய்தியை சொல்லி போட்டு, சரியானே, ஒரு வாதத்திற்கு ஒருவர் இது லைவ், இந்த ஹதீஸ் லைவ் என்று வந்தாலும் கருத்து இருக்குதானே, அந்த கருத்து சொல்ல போது பைஹக்கி இமாம் என்ன சொல்லார்? இந்த கருத்து மக்களுக்கு தான் ஏவப்பட்டது, ஏவலுக்கு உட்பட்டவர்கள் மக்களுக்கு தான் ஏவப்பட்டார்கள் என்கிற விஷயத்தை தான் ஆரும் சொல்லார், ஹுசைமும் சொல்லாரு, ஷூபாவும் சொல்லாரு என்று தெளிவாக சொன்னார். சரிதானே? அப்ப இதைத்தான் இன்னொரு சந்தர்ப்பத்தில், சரியான, அப்ப ஷூபாவுடைய நாட்டம் என்னென்றால் ஏவப்பட்டவர்களாரு? மக்கள். ஹுசைமுடைய ஹதீஸிலேயும் மக்கள் தான் என்கிறது பைஹக்கி இமாமுடைய நாட்டம். சரியானே? இப்ப இவ்வாறு சொல்லக்கூடிய அந்த பைஹக்கி இமாம் தான், சரிதானே, ஷூபாவுடைய ஹதீஸை அறிவிக்கிற நேரத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் லஃபுல் ஹதீது ஷூபா ஓ ஹதீது ஹுசைம் பிமானாஹு இல்லாம அந்த பைஹக்கில் வருது. ஷூபாவுடைய ஹதீதினுடைய சொல்லும் ஹுசைமுடைய ஹதீதுடைய சொல்லும் ஒரு கருத்தில் தான் என்று சொல்லார். சரியானே? இப்படி சொல்லக்கூடியவர், தெளிவாக சொல்ல ஒருவர். அப்ப இமாம் பைஹக்கி தலைப்பு எப்படி போறாரு? பாபு ஷுஹூத் யஷ்ஹதூன அலா ருயத்தில் ஹிலால் ஆஹிரன் நஹார். பகலின் இறுதியில் பிறையை கண்டதன் மீது சாட்சிகள் சாட்சி சொல்கிறார்கள் உண்டு. இவர்கள் நோன்பை விடுகிறார்கள், பின்னர் தொழும் திடலுக்கு அவர் மறுநாள் அவர்களுடைய பெருநாளைக்கு வெளியிறங்குகிறார்கள். இந்த தலைப்பில், சரியானே, முதல் வார்த்தை நிகழ்காலத்தில் போறார். ஒரு சாரார் சாட்சி சொல்லார்கள், சாட்சியாளர்கள் பிறையை கண்டதன் மீது சாட்சி சொல்லார்கள். அது ஒரு தலைப்பு. சரியானே? அது வேற, இது வேற என்கிறதுக்காக தான் இவர்த்த ரெண்டா தலைப்பு வருது. அடுத்தது அஃப்தரு, இவர்கள் நோன்பை விட்டார்கள், இது இறந்த காலம். இந்த தலைப்பு எழுதின முறையே என்னத்தை சொல்லுதென்றால், சாக்கி சொல்லுகிறவர்கள் ஒரு சாரார், அந்த சாக்கி சொல்றதை நிகழ்காலத்தில் போட்டு அதை கேட்டதும் இவர்கள், இப்ப அவர்கள் என்று கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவும் இங்க கிடையாது. இவர்கள் என்றாரு? மற்றவங்க. சரியானே? அதை எது இந்த தலைப்புல அவங்க செல்ல மாதிரி பிறையை கண்டவர்கள் வந்து சாக்கி சொன்னதும் அவர்கள் தான் நோன்பை விட்டார்கள் என்ற மாதிரி ஒரு தலைப்பு கருத்து கொடுக்குறாங்க. கருப்பு கொடுத்தால் இமாம் பைஹக்கி உள்ள செல்லாரு, நான் தலைப்பை கொண்டு என்னத்தை நாரனண்டு. சரியானே? இமாம் அபு அவானா கருத்தை ஹதீஸை அடிப்படையாக வச்சு ரசூலுல்லாஹ் ஏவினது மக்களுக்கு தான் நோன்பை விடுமாறு என்று சொன்ன அந்த உள்ளுக்கார் விளக்கமா செல்லத்துக்கு என்னவாயிரும்? முரண்பற்றும். தலைப்புங்கிறத வச்சு முடிவெடுக்கிறதல்ல. சரியானே? அதுக்குள்ள இருக்கிற முழு விஷயத்தையும் பார்த்து போட்டு தலைப்பில் என்னத்தை மென்ஷன் பண்ணாருங்கிறது இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரியானே? ஒருத்தர் நெகட்டிவா தலைப்பு போடுவார், ஆனா பாசிட்டிவா உள்ளுக்கு என்ன செய்ய போடுவார்? பேசுவார். விளையாதானே? ஒருத்தர் பாசிட்டிவா பேசி போட்டு நல்ல முறை தலைப்பு போட்டு உள்ளுக்கு கணக்கு ஏசுவார். விளையாதானே? இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்க சாக்கி சொன்ன பிறையை கண்டு சாக்கி சொன்னவர்களே நபிகளார் நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்ற அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தலைப்புக்கு கருத்து கொடுக்கிறதே முதலாவது அவர்களுடைய ஒரு தெளிவான ஒரு பிழை. அவங்க உள்ளுக்கு வாய்ச்சிருந்தால் அவங்க செல்லபடி அவங்களோட கருத்தில் இமாம் பைஹக்கி இல்லை. பைஹக்கி இமாமும் இந்த ஹதீஸுக்கு மக்களுக்கு ஏவினார்கள் என்று நாம சொல்ல அந்த கருத்தில் தான் அவர் இங்க அதை என்ன செய்யறார்? மென்ஷன் பண்றாரு. அடுத்து ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த பிரயாண கூட்டத்துக்கு ஏவினார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸை
நீங்க சாது என்று சொல்றதாக அவங்க சொல்றாங்க. நான் பார்த்த வகையில் நீங்க அப்படி சொன்னதாக எனக்கு தெரியல. முதல்ல அந்த ஹதீஸ்ல பிரயாண கூட்டம் என்ற வார்த்தைகள் எப்படி வருது அதை அப்படிங்கிறத வழங்கப்படுத்தும். அன்சார் மௌலவி என்ன சொல்றாருன்னா, இல்ல அமரன் நாஸ் என்பதுதான் சரியானது, மக்களுக்கு ஏவினார்கள் என்பதுதான் சரியானது, அமரகும் பிரயாண கூட்டத்தாருக்கு ஏவினார்கள் என்பது சாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, பிரயாண கூட்டத்தினர்களுக்கு நோன்பை விடுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்பதுதான் சரியான கருத்து என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த இது சம்பந்தமாக வரக்கூடிய அறிவிப்புகள் தான் ஆதாரமானவை என்று நாம் கூறுகிறோம். ஆனால் இலங்கையில் உள்ள அந்த சகோதரர் இந்த செய்தி ஷாது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பலகீனமானது என்ற ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியில் விதைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரஷ்மி என்கிற சகோதரர் கேள்வி கேட்கிறாரு. அவர் கேள்வி கேட்கிற போது என்ன செய்யறாரு, பிரயாண கூட்டத்தினருக்கு ஏவினாங்க என்று வார ஹதீஸை நாங்க சாதங்கிறோம் என்று சொல்ல, நம்ம பிரயாண கூட்டத்துக்கு ஏவினாங்க என்று ஹதீஸில் வருவதாக எந்த வார்த்தையுமே சொல்லல. வந்தாத்தான் சாதண்டே செல்லுவோம். ஒன்று இருந்து இப்படி ஹதீஸில் வருகுது, இது ஆதாரமற்றது என்று சொன்னா நாங்கள் செல்லிட்டு அடுத்து நாங்க பிரயாண கூட்டத்துக்கு ஏவினாங்க என்று சொல்லி ஹதீஸிலே வரல, அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது என்று சொல்றோம். உண்டு, லைவிலையும் இல்லை, சையிலையும் இல்லை. சரிதானே? இது அவர்களாக அவங்களுடைய கருத்தை நிலைநாட்டுறதுக்காக நாம ஒரு பிழையான கருத்தை என்னது அவங்களோட தோதுக்கேற்ற மாதிரியான ஒரு லேசா அவங்க பதில் செல்லதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கருத்தை நாம சொல்ற மாதிரி அவங்க நம்ம மீது சுமத்தாட்டி நாங்க இப்படி சொல்லலாம். இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தா வழங்கும். நான் முந்தி பேசினது இருக்குத்தானே, முந்தி பேசியதுல நான் அப்படி எந்த வார்த்தையும் சொல்லலை. பிரயாண கூட்டத்துக்கு ஏவினார்கள் என்று வார அறிவிப்பு அது சாதானது என்று நான் ஒரு வார்த்தை செல்லவும் இல்லை. இது அவர்களாக நம்மளை அட்டாக் பண்றதுக்காக அவர் சில அவங்க எடுத்துக்கு வர அந்த ஆயுதங்களுக்கு எரிகற்க அதை வச்சு செய்யற தடுக்கிறதுக்கு அவங்களாக உருவாக்கின ஒரு பொய் பொம்மை உண்டு. தானே நாம் அப்படி செல்லவே இல்லை. அப்ப அதை தொடர்ந்து அடுத்த கேள்வியை நம்ம கேட்கலாம். அமரகும் என்று வாரத்தை நீங்க சாதனை சொன்னீங்களா? பிரயாண கூட்டத்துக்கு என்றது இல்லாட்டி அமரகும் என்று வாரத்தை நீங்க சாதனை சொன்னீங்களா? ஆமா. அடுத்ததாக இந்த ஹதீஸில் அமரகும் என்ற வார்த்தை ஷூபாவுடைய அறிவிப்பில் என்ன செய்து வருகிறது, சரிதானே என்றதை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தினேன். ஆரம்பத்தில் அது ஏன் வந்தது என்றதை வழங்கப்படுத்துறேன். நான் முந்தி பேசின என்னுடைய உரையில, முந்தி என்றால் நான் வெளியிட்ட சீடியில எங்கேயும் ஷூபாவுடைய அறிவிப்பு சாதானது, அதை எடுக்க முடியாத தனித்துவமான அறிவிப்பு, வலு குறைஞ்ச அறிவிப்பு என்று நான் எங்கேயுமே சொல்லல. அதில் ஆரம்பத்திலேயே நான் சொல்றேன், ஹுசைமுக்கு நேர்பாடாக தான் அறிவிச்சிருக்கார், ஷூபாவும் அறிவிச்சிருக்கிறாரு. சொல் வித்தியாசம், கருத்துல ஒன்றுதான் என்கிறத என்ன செய்யறேன் நான் சொல்றேன். நான் அபூ பிஸ்ரங்கிறவிடம் இருந்து 2 பேர் கேட்கிறாங்க. இந்த 2 பேரும் ஒருவர் ஹுசைம், இன்னொருவர் ஷோபா. ஷோபா என்கிறவர் இந்த செய்தியை 2 விதமாக சொல்கிறார். ஹுசைம் இந்த செய்தியை சொல்கிற போது அதாவது 2 வார்த்தை போடுகின்றார். அதில் ஒரு வார்த்தை ஷூபாவுடைய வார்த்தைக்கு நேர்பாடானது. மொத்தம் 3 விதம் என்று நான் சொன்னேன். 3 என்றால் ஒரு விஷயம்தான். அதாவது அந்த வார்த்தை பிரியோகங்களை நாம் 3ஆக பிரிக்கலாம். அப்ப ஹுசைமுடைய சொல் வித்தியாசம் கருத்தில் ஒன்றுபாடு என்றால் இது முரண்பாடு இல்லை என்று இன்னொரு இடத்துல சொல்லலாம். இப்ப நீங்க கேட்கல என்னிடத்துல, சரியானே, இதை சாதண்டு செல்ல என்றால் ஹுசைமுடைய அறிவிப்பு எடுக்கிறதா அல்ல ஷூபாவுடைய அறிவிப்பு எடுக்கிறதா என்று ஒரு நிலை வந்தால், சரியானே, ஷூபாவுடைய அறிவிப்பு தானே சாதண்டு செல்லணும் என்று நீங்க கேட்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன், ஷூபாவுடைய அறிவிப்பு இதுக்கு முரண்பாடு ஆனது அல்ல. எங்க முரண்பாடு என்றாத்தான் ஷாது. எனவே சாதன் ஒருவர் செல்ல இருந்தா ஷூபாவைத்தான் தட்ட வேண்டும். ஆனால் இமாம் ஷூபா அவரும் பெரிய ஹதீஸ் கலை அறிஞர். இங்க ஒரு முரண்பாடு இல்லை, அது ஒரு முரண்பாடு இல்லை.
முரண்பாடுண்டா தான் ஷாதண்டு அப்பாஸ் அலி என்ன செய்யறாரு, ஷாதுக்கு வரைவிலக்கணும்னு சொல்லாரு. முதலில் ஷாதி என்றால் என்னன்னு விளங்கிக்கிறணும். ஷாதி என்றால் ஹதீஸ்களில இமாம்கள் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஒரு நம்பகமானவர் தன்னை விட நம்பகமானவருக்கு மாற்றமாக அறிவிப்பதற்கும் ஷாத் என்று சொல்வார்கள். ஷாத் என்றால் பின்தள்ள வேண்டிய செய்தி. ஒரு நம்பகமானவர் தன்னை விட வலிமையில அதிக வலிமையானவருக்கு மாற்றமாக அறிவித்தால் அதையும் தள்ளிடுவாங்க. இது ஒரு வகை. ஒரு ஆசிரியரிடமிருந்து 12 மாணவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு ஆசிரியரிடமிருந்து அதுல 11 மாணவர்கள் ஒரு மாதிரியும் இந்த ஒரு மாணவர் வேறொரு மாதிரியும் அறிவித்தால் இவருடைய அறிவிப்பையும் ஷாது பின்தள்ள வேண்டியது என்று சொல்லி நிராகரித்து விடுவார்கள். சரியானே உண்டு. அவர் 2 துண்டு வரவிலக்கணும் சொல்ல, அதுல உண்டு ஷாதுக்கு ஒரு முரண்பாடு வரணும். நானே சொல்றேன் முரண்பாடு இல்லை என்று. முரண்பாடு இல்லை என்று சொல்ல நான் என்ன சொல்றேன், அதனுடைய கருத்துல தான் இதுவும் இருக்கங்க. சரிதானே, இதை முரண்பாடாக்கி பார்க்க வேண்டிய தேவையில்லை என்றா விளங்கணும். ஷாது இல்லை என்று நான் சொல்ல தெளிவான ஒரு விஷயம் அது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கண்டா, அவங்க இன்னைக்கு பதில் செல்லத்துக்கு தொடங்கினத்திலிருந்து கடைசி வர நாம அமரகும் என்று வார அறிவிப்பெல்லாம் ஷாதானது, ஷாது அதை எடுக்க முடியாது என்று சொன்ன மாதிரி அவங்க கிரியேட் பண்ணி அந்த அமரகம் என்று வாரது பிரயாண கூட்டத்துக்கு ஏவினார்கள் என்று வார, அதுக்கு திருப்பி ஒரு எடிஷனலா ஒரு விளக்கம், பிரயாண கூட்டத்துக்கு ஏவினார்கள் என்று வாரது ஷாதானது என்று நாம சொல்ல மாதிரி சொல்லி சம்பந்தம் இல்லாத ஒரு 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 குழப்ப நிலையை ஏற்படுத்தி அதுக்கு விளக்கம் சொல்லான்னு சொல்லி எங்கேயோ போய்கொண்டு இருக்காங்க. சரிதானே, நம்ம ஆமா நாம இது ஷாதுங்கிற சப்ஜெக்டே பேசல. நம்மளுக்கு இந்த இந்த ஹதீஸில ஷாதண்டு வாரதுக்கு ஒரு சப்ஜெக்டே கிடையாது. சரியானே, அது நீங்க ஷாதா வைக்கணும் என்றால் இதைத்தானே வைக்கணும். நான் அவர்த்தை செல்லணும் உங்களுக்கு. சரிதானே, இது முரண்பாடு இல்லைங்க. முரண்பாடு இல்லைன்னா ஷாது இல்லைன்னு சொல்ல தானே அது. அதை விளங்கலன்னு சொன்னால் இதுல என்ன அதை கிளிப்ப போறாங்க அவங்க. தானே அவங்க கிளிப்ப போறது பிறகு என்ன சொல்லுது, வேற ஒன்றுக்கு பதில் சொல்லுது. அல்ல நான் போட்டத்தில் 2க்கு செல்லாம அப்படி மேசா தாண்டி போறது. சரியானே, மக்கள் நினைப்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்கண்டு. இது உண்மையிலே இது அவங்களுக்கு பழக்கம் மறிக்கலாம். இப்படியான முறையில் உண்மைகளை மறைக்கிறதுக்கு முயற்சிக்கிறது அல்லாஹ் பார்த்தணும். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்னன்னு சொன்னா இந்த ஹதீதுல அமரகும் அவர்களுக்கு ஏவினார்கள், அப்படி அமரகும் என்று வந்தாலேயே பிரயாண கூட்டத்துக்கு வந்துடும் அப்படின்னு முடிவா சொல்றாங்க. இது சரியா? ஆனால் அமரகும் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்றால் மதீனாவாசிகளுக்கு அது சட்டமாக்கல, அந்த வந்த வாகன கூட்டத்துக்கு தான் நோன்பு விடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற வேற கருத்து வரும். இரண்டும் வெவ்வேறு கருத்து தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் ஆரம்பத்திலிருந்தே விளங்கப்படுத்தினேன். ஷூபாவுடைய அறிவிப்பில் அமரகும் என்ற வார்த்தை அவர்களுக்கு ஏவினார் என்று ஏன் சொன்னார்? முன்னுக்கு அவர் சஹாபாக்கள் நோன்பு பிடித்தார்கள் என்று அறிவித்ததால, சஹாபாக்கள் நோன்பு பிடித்தார்கள் என்று அறிவித்ததால அப்ப பிரயாண கூட்டத்தை சாக்கி சொன்னதும் அவர்களை நோன்பு விடுமாறு ஏவினார்கள். அப்ப இங்க அவர்கள் தான் சொல்லணும் தானே. இது ஒரு சாதாரண விஷயம். இதுல அவங்களாக விளங்கி கொண்ட அவங்களுடைய மதுஹப் கருத்துக்காக பிரயாண கூட்டத்தினர் தான் மென்ஷன் பண்ணுது என்று திரும்ப 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 தெளிவாக பிரயாண கூட்டத்தினருக்கு ஏவினார்கள் ஹதீஸில வார்த்தை வந்த மாதிரி என்ன செய்யறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு விளக்கத்தை கொடுக்காங்க. இது ஹதீஸில செய்யக்கூடிய ஆகப்பெரிய படு மோசமான வேலை. அடுத்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த ஹுஷைமிடம் இருந்து 5 பேர் கேட்டதாக, அந்த 5 பேர்ல 4 பேர் அமரகும் என்று சொன்னதாகவும், ஷுபாவிடம் 9 பேர் கேட்டு அந்த 9 பேர்ல 8 பேர் அமரகும் என்று சொன்னதாகவும் சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் 2லையுமே பெரும்பான்மை அமரகும் என்று வருது. ஆக சரியான அறிவுள்ளவங்க, புத்தி உள்ளவங்க, ஹதீஸ்கலை தெரிஞ்சவங்க பெரும்பான்மையை தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஹதீஸ்கல விதி இருக்குதா? இது பற்றி உங்களோட விளக்கம் என்ன? அப்ப அறிவாளிகள் என்ன செய்யணும்? ஹுசைமிடம் இருந்து 5 பேர் அறிவிச்சிருக்காங்களா, 4 பேர் எப்படி அறிவிக்கிறாங்க? அமரகும் அறிவிக்கிறாங்க. ஒரு ஆள் அமரநாசன் அறிவிக்கிறாரு, அந்த ஒரு ஆளுடைய அறிவிப்பை தள்ளிடுவோம், அமரகும் என்று அறிவிச்சவருடைய பெரும்பான்மையுடைய அறிவிப்பை ஏற்றுக்கிறோம். அப்ப ஹுசைமிடம் இருந்து நீங்க முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரியான முடிவு என்ன? பெரும்பான்மையை அறிவித்த அடிப்படையில் முடிவெடுப்பதாக இருந்தால் அமரகும் என்ற அறிவிப்பு தான் ஹுசைன் சொன்னார்,
ஷோபாவிடமிருந்து அவர் அமரவும் என்று சொன்னாரா, அமரன் நாஸ் என்று சொன்னாரா என்று முடிவெடுப்பதாக இருந்தால் 8 பேர் அறிவித்ததின் அடிப்படையில ஷோபாவும் அமரவும் என்றுதான் சொன்னார். அமரநாஸ் என்று சொன்னது சுஃபியான் தவறாக சொல்லிவிட்டார். இப்படித்தான் நாங்க சாத் என்பதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப மௌலை நீங்க கேட்ட இந்த விதி அவங்க சொல்ற மாதிரியான ஒரு பொதுவான அந்த விதி அப்படி இல்லை. ஒன்று சரியானே, அதை செல்லதுக்கு முந்தி, அந்த விதியை செல்லதுக்கு முந்தி ஹுசைமங்கடமிருந்து 5 பேர் கேட்டாங்கன்னு சொன்னது அது பொய்ங்கிறத பத்தி நான் சொல்லிட்டேன். 5 இல்ல 7 பெரும்பான்மையினர் சொன்னது மக்களுக்கு ஏவினார்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் என்றதை நான் சொல்லிட்டேன். 2 பேர் தான் ஆரண்டு சொல்லிக்காங்க அவர்களுக்கு ஏவினு சொல்லார். அந்த 2 பேரும் அங்க நாரது யாரு, மக்களைத்தான் நாரார்கள் என்கிறது. ஏனென்றால் அதே இதை சேர்ந்த அறிவிப்பாளை சேர்ந்த இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹ் அவரும் 3வது என்ன செய்யறாரு, மக்களுக்கு ஏவினார்கள் என்று சொல்லி போட்டு அதே மாதிரி அவர்களுக்கு சொல்லார். அப்ப அவரே மக்களுக்கு அறிவிச்சு அவர்கள் சொல்ல போது அங்க நாரது அவரால் யார மக்கள் அவர்கள் என்று மக்களை நாடுகிறார். எனவே பெரும்பான்மை ஆறு மக்களுக்கு ஏவினாலுங்கிறான். இது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். அப்ப அவங்க 5 பேர் சொல்லி 4 பேர் மக்களுக்கு ஏவினான்னு சொல்றது அது முதலாவது பச்சை பொய். சரிதானே உண்டு. 2வது ஷூபாவிடம் இருந்து 8 பேர் கட்டிக்காங்க அமரகும். சரிதானே உண்டு. அதனால அதுவும் அமரகம் என்று வரத்தால அமரகம்ங்கிற அந்த இதைத்தான் எடுக்கணும்னு சொல்லாங்க. சரிதானே. இங்க ஷூபாவிடமிருந்து அறிவித்தவர்கள் அமரகம் என்று அவர் அறிவித்தாலும் அவர் என்ன கருத்துல சொல்லியிருக்காரு, அந்த அவர்களுக்கு ஏவினார் என்று யாரை சொல்லாரு, அவருடைய அறிவிப்பெல்லாம் படற்கையாகத்தான் பெறுது. அவர்கள் நோன்பு பிடித்து வந்தார்கள். ஆறு பிடித்து வந்தார்கள், சஹாபாக்கள் நோன்பு நோற்றார்கள் என்று சஹாபாக்கள் நோன்பு பிடித்தால் என்று படற்கையா சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு அவர்களை நோன்பு விடுமாறு கட்டளையிட்டார். பிரயாண கூட்டத்தில் வந்து சாக்கி சொன்னதும் அவர்களை நோன்பு விடுமாறு கட்டளையிட்டார் சொல்ல போது அப்ப அவர்கள் என்று சொல்லது யார, சஹாபாக்களைத்தான் என்று சொன்னேன். எனவே எங்கட வாதப்படி இங்க அவர்களை எண்டி சொல்றதே என்னது, அங்க வந்து அவர் ஷூபாவுடைய அறிவிப்பிலையும் ஆற நாடுது, சஹாபாக்களைத்தான் நாடுது, மக்களைத்தான் நாடுது என்று சொல்லியாச்சு. ஒன்று. இப்ப விதி கிட்ட வாரன். விதி என்ன, ஒரு ஒன்றில் பெரும்பான்மையினர் இப்படி சொல்லாங்க அவர்களுக்கு தான் ஏவினார்கள் என்று. அது இந்த ஹதீஸுக்கு பொருந்தாது. ஒரு வாதத்திற்கு முரண்பாடாக வந்தால் என்ன, ஒரு ஹதீஸில் வந்து 2 மாதிரி அறிவிப்பு வருது எப்போ முரண்பாடா, ஒன்று கொண்டு முரண்பாடா. இது முரண்பாடு இல்லை, இது என்னது, ஒன்று கொண்டு விளக்கம். சரிதானே. இப்ப ஒருவர் ஒரு ஹதீஸ 2 வகையா அறிவிக்கிற மாதிரி வருது எப்பவுமே. சரி, 2 வகையாக அறிவிப்பு வந்தால் சரிதானே, பலர் ஒரு மாதிரியாகவும் இன்னொருவர் ஒரு மாதிரியாகவும் அறிவிக்கிறாங்க என்று வருது. இப்படி வரும்போது இப்ப பார்க்கணும், பொதுவாக என்னண்டா எல்லாரும் நம்பகமானவர்கள் என்று வைப்பமே, 2 பேரும் நம்பகமானவர்கள் என்று வச்சுக்கொண்டால் இப்ப என்ன செய்யறேன் சொன்னால், பலர் சொன்னதுக்கும் அவருக்கும் இடையில வார்த்தையில முரண்பாடு இருந்தாலும் 2க்கும் இடையில உடன்பாடு காண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, 2 ஒன்றத்தான் மென்ஷன் பண்ணுதா என்று பார்க்கணும். சரிதானே. ஒன்று. அப்படி பார்த்தால் ஒன்று வழங்கப்படுத்துறதாக இருந்தால் என்ன செய்யணும், எடுக்கணும். சரிதானே. இந்த விதிய சரிதானே இவங்க என்ன செய்யறாங்கண்டா, இந்த விதியை இந்த விதியின்படி ஒரு விஷயம் அவங்க வரலாற்று ஹதீஸில பேசுறாங்க. நாம வரலாற்று ஹதீஸில அவங்களுக்கு மாற்றமான கருத்துல இருக்கும். விரல் அசைக்கிறது சுண்ணத்தில், ஆட்டிக்கிறது சுண்ணத்தில் என்ற கருத்துல இருக்கும். சரியானே. அவங்க என்ன செய்யறாங்க, வரலாற்று ஹதீஸில சரியானே, அதாவது 11 பேர் அறிவிக்கிற அந்த அறிவிப்பில் 10 பேர் சரியான அஷாரண்டு அறிவிச்சாலும் ஒருவர் யுஹர்ரிக் அறிவிக்கிறாரு. என்ன யுஹர்ரிக் அறிவிக்கிறாரு, அசைக்கிற வார்த்தையை நேரடியா போறாரு. எனவே இந்த வார்த்தை மற்றவங்க சொல்றதுக்கு என்ன விளக்கமானது, என்ன இந்த வார்த்தை விளக்கமானது. எனவே பெரும்பான்மை எடுக்கணும், மற்ற சிறுபான்மை உடனும் என்று அவர் அப்பாஸ் அலி செல்லா போல செய்யறாருந்தா யுஹர்ரிக் வார்த்தை இணைஞ்சிருக்கணும், அவர் விட்டிருக்கணும்.
ஆனா அவங்க விரலாடு சிக்கிறது அது சரியானதான் என்று தன்னுடைய கட்டாயமான வாதத்துக்கு விளைத்தானே இன்னும் அடிச்சு பேசுறாங்க. என்னது இது முரண்பாடு இல்ல, இது 10 பேர் செல்லதுக்கு உடன்பாடாக நேர்பாடான கருத்திலாம் பெறுது, விளக்கமாத்தான் பெறுது என்று அங்க செல்லி போட்டு சரியானே. இங்க என்னண்டா பெரும்பான்மையை தான் எடுக்கணும், மற்றவரை விடணும் அங்க சரியானே. ஏன் அங்கே நீங்க 10 பேர் அசாரண்டு சொல்லுங்க, ஒருவர் மட்டும் யுஹர்ரிக்கண்டு சொன்னா அதை எடுக்கக்கூடிய நீங்க இங்க என்ன செய்றீர்கள்? நாம அது அந்த வரலாற்று லைஃப்ங்கிறதுக்கு நாம வேற காரணம் சொல்லும். ஏதே யுஹர்ரிக்கண்ட வார்த்தைக்குள்ள வந்து நாம வேற காரணம் சொல்லும். இந்த பாயிண்டை வச்சு நாம லைஃப்ங்கல்ல சரியானே. ஆனா அவங்க பாவிக்கிற அதே தியரியை இங்க என்ன செய்யறாங்க? மிஸ்யூஸ் பண்ணாங்க. உங்களுடைய தியரியின் படி நாம செல்லும். இங்க வந்து ஹுசைனுடைய அறிவிப்பில் 4 பேர் மக்கள் என்று சொல்லாங்க தெளிவா சரியானே. 2 பேர் ஹும்மண்டு செல்லார், 3 பேர் அந்த 2 அறிவிக்கிறேன் சேர்த்து சரியானே. இப்படி வரும்போது ஹும்மண்ட அவர்கள வார்த்தை சரிதானே சிறுபான்மை அறிக்கை, சிறுபான்மை இருந்தாலும் அவர்களோட வார்த்தை யாரை மென்ஷன் பண்ணுது? மக்கள் என்று அது தெளிவா செல்லுது சரியானே. உங்களோட வாதப்படி 4 பேர் ஹும்மண்டு சொல்லி ஒருவர் அன்னாஸ் என்று சொன்னாலும் மக்கள் என்று சொன்னாலும் என்ன போதும்? உங்களோட லாஜிக் பிரகாரம் நீங்க வரலாற்று ஹதீஸ்ல 10 பேர் அஷாரன்னு சொல்லி 11 ஆள் யுஹர்ரிக்கண்டால் அந்த ஒருவரை யுஹர்ரிக்கு அதை கொண்டு நாட்டம் மீதான் 10 பேர் செல்லாட்டியும் அந்த ஒருவர் யுஹர்ரிக்குங்கிறது அதில் விளக்கம் மீதான் நீங்க அங்க தியரி அப்ளை பண்ணி போட்டு என்னது முரண்பாடா தென்பட்டால் என்னது 10 பேர் செல்லாத ஒரு பெரும்பான்மை எடுக்கணும் என்று யுஹர்ரிக்க தட்டி விடாம அதுக்கு விளக்கம் எடுத்து போட்டு இங்க தானே நீங்க செல்ல பிரகாரமே 4 பேர் ஹும்மண்டு சொல்லி ஒருவர் அன்னாஸ் என்று சொன்னால் அவரும் மிக உறுதியானவர் என்றால் அதை தட்டுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்றால் சரியானே என்ன செஞ்சிருக்கோம்? நீங்க விளக்கமா எடுக்கணும். எனவே அவர்களே இது தோதுக்கு பெறல்றது. இது இவங்க தங்களுடைய வாசிக்க எப்படியும் பெறல்றவர்கள் என்றது நான் பல வகையில கண்டிருக்கேன் நான் விளைத்தானே. சரி ஒன்று. அடுத்தது பெரும்பான்மையை சொன்னதை எடுக்கிறதும் ஒருவரை விடுறதும்ங்கிறதும் உடன்பாடு காண முடியாத நேரத்தில் முரணாக இருக்கிற போது ஒன்று நேரடி முரணாக இருக்கிற போது அதிகமானவர்கள் சொன்ன வார்த்தையை தானே செய்யற விடுறது, அல்லது என்ன முரணா இருக்கு அதிகமான இப்படி சொல்லாங்க 2 வர கருத்துக்கு நேர் முரணா வருகிறது என்ன செய்யணும்? அப்ப சிறுபான்மையை செய்யலாம் விடலாம் ஒரு விஷயம். அல்லது பெரும்பான்மையினர் செல்லதுக்கு மாத்தமாக இந்த பெரும்பான்மையினரை விட வலு குறைஞ்ச ஒருவர் மாறி சென்னால் அப்ப என்ன செய்யணும்? குறைஞ்சதை விடணும். என்னத இல்ல குறைஞ்சவர் வலு குறைஞ்சவரை விடணும், வலு குறைஞ்சவரை விடணும். என்ன பெரும்பான்மைக்கு மாத்தமாக நம்பகத்தன்மையில் குறைவுள்ளவர் சொல்லிக்காரு அதை விடணும் சரியானே. இங்க நாம் என்ன சொல்லலாம்? நாங்களே சொன்னோம் ஹுசைமும் ஷூபாவுக்கும் இடையில் ஒரு முரண்பாடாக கண்டால் ஒரு ஷாதாக வந்தால் ஷாத் இல்லை சரியானே. ஒரு வாதத்துக்கு ஒரு வந்தால் ஆறு எடுக்கணும்? ஹுசைம் முதல் அவங்கள ஹுசைமா அபுபிஸ்ரா ஷூபா என்று வந்தால் ஹுசைமை முற்படுத்தணும் என்று சொன்னோம். இங்க பாருங்கோ இவரத்தை இன்னும் ஒரு திருதாளம் செய்யறாங்க. என்னென்றால் அவங்கட லுஜிக் அவங்கட அந்த தியரியில ஹுசைமுகிட்ட இருந்து 5 பேர் கேட்டாங்க. அவங்க செல்லவாடி சரியானே. அது உண்மையில் என்று சொல்லிட்டேன். அதில் ஒருவர் தான் மக்கள் என்று சொன்னாரு, அது நல்லவர். மற்ற 4 பேர் ஹும் என்று சொன்னாங்க. பெரும்பான்மை அப்படின்டா வலு கூடிய பகுதிக்கு மாற்றமா வலு குறைஞ்ச பகுதி சொன்னால் வலு குறைஞ்சத்தை என்ன செய்யணும்? விடணும் என்று சொன்னார். அப்ப நிற்காங்க, அவையில நிற்காங்க சரியானே. இந்த நிற்கிறங்கிறது ஹதீஸ் கலையில ஒவ்வொரு கட்டத்துக்கும் பெறும். ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்றால் நபீர சஹாபிக்கு அங்கால தாபீன்கள் தபோ தாபீன்கள் சொல்லாங்கானே. சஹாபிக்கிட்ட 3 தாபீன் கேட்டால் சரியானே 3 பேர் கேட்டு 2 பேர் ஒரு மாதிரி செல்ல 3வது பேர் ஒரு மாதிரி வச்சினால் எதை எடுக்கணும்? 3 சமனான ஈக்குவல் பவர்ல இருந்தா சரியானே நம்பகத்தன்மையில் இருந்தா பெரும்பான்மையை எடுக்கணும். அல்லது 2 பேர் சொல்லாங்க சரியானே ஒருவர் கடும் உறுதியானவர் இன்னொருவர் அவரை விட கொஞ்சம் குறைவு என்றால் சரியானே இது 2ல் ஆக உறுதியானவர் என்ன செய்யணும்? எடுக்கணும் சரியானே. இந்த விதியை பயன்படுத்தி தான் என்ன செய்யறாங்க? இங்க 4 பேர் இப்படி சொல்லாங்க, ஒருவர் மட்டும் தான் இப்படி சொல்லாரு. ஏன்னா 4 பேர் பலம் கூட சொல்லி
மக்களுக்கு ஏவினதை விடணும் அவங்க செல்லாங்க. சரியானே? செல்லவங்கள்ட்ட நான் இதே விதிய ஷூபா கிட்டையும் ஹுசைமு கிட்ட கேட்ட மாணவர் விஷயத்துல கடைபிடிக்கிற நீங்க அதே விஷயம் அபூ பிஸ்ர் கிட்ட கேட்ட மாணவர் விஷயத்துல என்ன செய்யணும்? நீங்க கடைபிடிக்கணும். அங்க என்ன செய்யறீர்கள் என்றால் அவடத்தை கடைப்பிடிச்சால் உங்களுக்கு சிக்கல் அவ்வளவுதானே. அவடத்தை எத்தனையோ பெரட்டுவேல் ஹதீஸ்ல வந்த வடிவத்தினை செய்கிறீர்கள் மாத்திரையில் ஒருவர் அறிவித்த படற்கையா அறிவித்த அனைத்து அறிவிப்புகளையும் அதை கண்டுகொள்ளாத மாதிரி இருந்து கொண்டு அதனால அவர் அவர்களுக்கு என்று அறிவிச்சாருங்கிறது எல்லாம் தெளிவாக இருக்கிற போது அதை கொண்டு வந்து விட கொடுக்காம நீங்க என்ன செய்கிறீர்கள்? தன்னிலையில் சிலர் அறிவித்த அறிவிப்பை கொண்டு வந்து என்ன செய்கிறீர்கள்? விடுறீர்கள். சரியானே? நாம் என்ன சொன்னோம்? ஹுசைமும் ஷூபா இந்த 2 பேரில் எவருடைய அறிவிப்பு வலுவென்று வந்தால் முரண்பாடு இல்ல வலு எதென்று வந்தால் எது அமரன் நாஸ் என்று ஹுசைம் செல்லாரு. சரியானே? அவர் நிறுத்தால் இமாம்களுடைய தீர்ப்புப்படி குறிப்பா அபூ பிஸ்ருங்கிற உஸ்தாதுடைய மாணவர்களை மிக வலுவானவர் ஹுசைம். எனவே அவரை தான் எடுக்கணும். அவருக்கு சான்றாக வாரார் அபு அவானவும் வாரார். இது எக்ஸ்ட்ரா வாரது. சரியானே? இப்ப உங்களோட விதியும் படி உங்களோட என்றால் இப்போ நான் பேசும்போது இந்த இல்திஃபாத்துடைய அடிப்படையில் பேசுது. நான் உங்களோட அவர்கள் என்று பேசுறேன். நான் இவ்விடத்தை உங்களுடைய என்ன மனதில் அவர்கள் என்ன பேசுறேன். இது அரபு வடிவத்தில் இருக்கு. சரியானே? அதுதான் அந்த சப்ஜெக்டை நான் பிறகு பேசுறேன். அது உங்களுக்கு ஒரு கேள்வியாகவும் இருக்காது. சரியானே? அதாவது அந்த விதியின்படி இங்க என்ன செய்யணும்? இப்ப நான் பார்ப்போம். இங்க எத்தனை அறிவிக்காங்க? ஹுசைமுடைய உண்மையான மாணவர்கள் எத்தனை? 8 பேர். சரியானே? 7 பேர். சரியான 7 பேர். இந்த 7 பேர்ல ஜியாதுங்கிறவர் ஒரு மகன் இல்லை, அதை விடுங்கோ. மற்ற எத்தனை பேர்? 6 பேர். 6 பேர்ல அவர்கள் என்று அறிவித்தவர் இந்த இதில் 2 பேர். சரியானே? மக்களுக்கு என்று அறிவித்தது எத்தனை பேர்? 4 பேர். அவங்க செல்ல விதியும்படி சரியானே? நாம் இதை முரண்பாட காணல. மக்கள்ங்கிறது இந்த அவர்கள்ங்கிறத கொண்டு விளக்கம் மக்கள் என்று சொல்லும். ஆனா அவர்கள் முரண்பாடாக நாம பேசுற மாதிரி தான் காய் நகர்த்துறாங்க. சரியானே? நாம பேசாத ஒன்றை கொண்டு வந்து முரண்பாடாக காட்டுற மாதிரி காய் நகர்த்துறாங்க. வின் பண்ணணும் என்று போட்டு அதிசய பெறட்டுறாங்க. சரியானே? உண்டு. இப்ப இது 4 பேர். அவங்களோட விதியும்படி எதை எடுக்கணும்? அவங்க சொல்ல விதியும்படி இங்க இந்த அறிவிப்பில் ஹுசைமுடைய மாணவர்களில் சரியான 2 பேர் சிறுபான்மையின் அறிவிச்ச அவர்கள் என்றதை விட்டால் மிங்க போகுது எது? அமர்நாஸ். அப்ப நான் பெரும்பான்மையினர் ஹுசைம் மக்களுக்கு ஏவினார் என்றுதான் சொன்னார் என்று சொன்னார். சரியானே? இப்படி வந்தால் இப்ப அடுத்த கேள்வி, ஹுசைம் மக்களுக்கு ஏவினார் என்று சொல்றது என்றுதான் அபூ பிஸ்ர் சொன்னதாக சொன்னார் என்றது முடிவாகும். சரியானே? அது முடிவாகிடும். சரியானே? இப்ப ஷூபா உடைய அறிவிப்பில் அவர்களுக்கு ஏவினார்கள் என்கிற விடயம் அது அப்படியே அதான் வந்திருக்கு. அது ஏன் வந்திருக்கு? அவர்களுக்கு ஏவினார்கள் என்றுதான் அவர் சொல்ற பாணியில தான் அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கார். ஆரம்பத்திலிருந்தே படக்கையாகத்தான் கொண்டு வந்திருக்கார். சரியானே? அதனால முரண்பாடு இல்லை என்று நான் சொன்னோம். சரியானே? அதை முரண்பாடா காட்டி போட்டு தான் பிரச்சனைய அவங்கள உண்டாக்கி வீடியோ இந்த விட சொல்லிக்கு போற மாதிரி செஞ்சு போறாங்க. சரியானே? எனவே இங்க மக்களுக்கு ஏவினால் என்று ஏன் சொன்னார்? எங்களுக்கு பிரயோஜனம் படவில்லை, அதனால் நாங்கள் நோம்பாளி ஆனோம். பிரயாண கூட்டத்தினர் வந்து சாக்கி சொன்னதால் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்று ஹுசைம் தன்னிலையில் ஆரம்பத்தில் தொடங்கியதால் நோன்பை விட்டவர்கள் படர்க்கியா இருப்பதால் என்னது அன்னாஸ் மக்களுக்கு படர்க்கியா சொன்னார். சரிதானே? அங்க ஷூபாங்கிறவர் ஆரம்பத்தில் படற்கை தொடங்கினதால் வளைத்தானே சஹாபாக்கள் தான் நோன்பை பிடித்ததால் வந்து சிலர் சாக்கி சொன்னதும் அவர்களை நோன்பை விடுமாறு கட்டளை என்று அவர்களுக்கு சொன்னார். எனவே அங்கே அவர்களுக்கு என்றதற்கும் இங்க அவர்களுக்கு என்றதற்கும் இடையில வித்தியாசம். இந்த அறிவிப்பில் சிலர் அவர்கள் என்று சொன்னாலும் அவருடைய விதியின்படி அது பலகீனமாயிரும், தட்டிவிடணும். அவங்க கொண்டு வந்த பெரும்பான்மை எடுக்கணும் சொல்லி உண்டு. 2வது விஷயம், இந்த அறிவிப்பில் நாம் என்ன செல்லும், இங்க அவர்கள் என்று அவங்க நாடுறது யாரு? அங்கண்டா ஹுசைம் சின்ன மக்களை மக்கள் என்று சின்னத்தால ஒருவர் பேசுகிற போதே நானே இப்ப பேசும்போது அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி டிஎன்டிஜியினர் இப்படி சொல்லாங்க என்று பேசிக்கிருக்கும் போது இந்த பேச்சிலேயே திருப்பி நான் திடீரென என்ன செய்யறா, நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று என்ன செய்யறேன், நான் உங்கள்கிட்ட வாரேன், உங்களை நாடல, நீங்கள் என்று உங்களே நாடுறேன் நானே.
நீங்க நாரன் மனசில் அவர்களை வச்சு நாரன். இது பேச்சில எல்லா பாஷையிலும் இதுக்கு அரபியில் என்ன சொல்ல இல்திஃபாத்ங்கிறது. சரியான படற்கையில ஒருவரை மென்ஷன் பண்ணி கொண்டு பேசிக்கிறீர்கள், திடீரென அவரை பற்றி நீங்கள் என்று பேசுவார், நீங்கள் என்று முன்னிலை பேசுவார். நீங்கள் பேசுறதற்கு அவர் நீங்கள் என்று இங்க சொல்ற போது முன்னுக்கு இருக்கிற மக்கள் சமூகம் விளங்கும் ஆரண்டு அது அவர்களை தான் மென்ஷன் பண்ண அவர குற்றச்சாட்டு உண்டு. அது மாதிரி இங்க அவர்கள்ங்கிறது யாரு? நோன்பை பிடித்தவர்களை கட்டளையிட்டாள்ன்றது. இப்போ இதை விட என்னங்க தெளிவு வேணும்? இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த அமரஹும் அமரநாஸ் அப்படிங்கிற ரெண்டு அறிவிப்பில் ரெண்டு பாணி வருது இல்லையா, மக்களுக்கு ஏவினார்கள் அவர்களுக்கு ஏவினார்கள். அதில் நீங்கள் அமரஹும்ங்கிறத ஷாது என்று சொல்றீங்க என்று ஒரு குற்றச்சாட்டு அவங்களா கிரியேட் பண்ணி அதை தெளிவுபடுத்தினீங்க, முன் வச்சுட்டாங்க. வச்சுட்டு நீங்களே சொல்றீங்க அமரஹும் அமரநாஸ் ரெண்டு ஒன்றுக்கும் முரண் இல்லை, அதுக்கு இது விளக்கம் தான் என்று சொல்றீங்க. ஒரு வாதத்தை வச்சா அதில் உறுதியாக இருக்கணும். பிறகு நழுவுறீங்க, ஏன் நழுவி போறாரு அப்படி என்று ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இவர் இந்த வாதத்தை வைத்தார் என்று சொன்னால் தெளிவாக வைக்க வேண்டும். இந்த மாதிரி முரண்பாடு இருக்குது, சோபாவுடைய அறிவிப்பு சாது, ஹுசைனுடைய அறிவிப்பு தான் சரியானது என்ற ஒரு வாதத்தை வைக்கணும். ஆனா என்ன பண்றாருன்னா ரெண்டும் முரண்படுவது மாதிரி தோற்றத்தை ஒரு ஏற்படுத்திட்டு ஆனா முரண்படல என்று சொல்லி நழுவி செல்கிறார். எதுக்கு இந்த மாதிரி நழுவி செல்லணும்? ஒரு வாதத்தை வைத்தால் அதை தெளிவா வைக்கணும், உறுதியா வைக்கணும். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா அதை எதுக்கு வைக்கிறீங்க என்ற ஒரு கேள்வியை நம்ம அவரிடத்துல கேட்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, என்னுடைய முதல் உரையை கேட்டவங்க எங்கேயாவது நான் அந்த ஹதீது மக்களுக்கு அவர்களுக்கு ஏவினார்கள் என்று வார ஹதீது சாது என்று சொல்லனான்னு பாருங்க. எங்கேயாவது சொல்லனா இல்லை. சரிதானே? என்ற கருத்தில் அது சாதே இல்லை. சரியானே? இப்ப நான் சாது என்று என்ற பேச்சில் செல்லாத உண்ட அவர்களாக நான் சாது என்று செல்ல மாதிரி கிரியேட் பண்ணிக்கி சும்மா கற்பனையில் ஒரு பந்தை உண்டாகி காலால் அடிச்சு கூட அறிவித்துறாங்க. சரிதானே? உண்டு. ரெண்டாவது இப்படி சாதண்டு செல்லிட்டு இப்போ ரெண்டு முரண்பாடு இல்லைங்க, இப்போ உறுதி இல்லை எங்காங்க. நான் சாதண்டு சென்னாத்தான் முரண்பாடு என்று வரும். நான் முரண்பாடு இல்லை என்று சொல்ல போதே அமீத் மௌலவி இது சாது என்று செல்ல எப்படி ஒரு சாதா செல்லதாக இருந்தால் அதாவது தட்டுறதா இருந்தால் சுபாவுடைய அறிவிப்பை தானே செய்யணும், தட்டணும் என்று செல்றாரு. அப்படி வந்தால் இடத்துல நான் சொல்லேன் அது முரண்பாடு இல்லை எங்கன். ஹதீஸ்கால விதியே முரண்பாடு இல்லை என்றாலே அவர்த்த சாதி இல்லைண்டு. அப்ப என்ற நிலப்பாடே அவர்த்த சொல்ல நான். சரியானே? சாதி இல்லை என்று நேரடியாக சொல்லவில்லை. அதனால உங்கள்ட்ட சரியான நிலப்பாடு இல்லைங்க. உங்களுக்கு முரண்பாடு இல்லைண்டா விளங்கல் என்று இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் செல்ல இல்லாது. சரியானே? சாதி இல்லை, நீங்க தானே சாது. நீங்க சாதை பத்தியே டைமை போக்கனா சாதை பத்தியே பேச்சு கிடையாது. சரியானே? அவருடைய அறிவிப்பு இந்த என்னுடைய பேச்சுடைய ஆரம்பத்திலே நீங்க பார்க்கலாம். சரிதானே? என்னது சுபா கிட்ட இருந்து ஹுசைமு கிட்ட இருந்து அறிவிப்பு வருது, சுபா கிட்ட இருந்து அறிவிப்பு வருது. சரிதானே? என்கிறத சொல்ல போது சுபாவுக்கு நேர்பாடாகவும் ஹுசைம் அறிவித்திருக்கிறாரு. அது முரண்பாடு இல்லை, உண்டு. அது ரெண்டு கருத்துல உண்டுதான் சொல்லுங்க. என்ன கருத்தில் எல்லாம் உண்டுதானுங்க. அதனால அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு 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 கற்பனையான கேள்வியும் கற்பனையான பதிலும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னா இந்த ஷுபாதான் அமரன்னாஸ் அமரஹும் என்று ரெண்டு வீதமா அறிவிக்கிறதாகவும் ஹுசைமிடமிருந்து அமரன்னாஸ் என்று மட்டும்தான் வருவதாகவும் நீங்க சொல்றீங்க என்று அவங்க சொல்றாங்க. நான் பார்த்த வகையில் எங்கேயுமே அப்படி நீங்க சொன்னதா எனக்கு தெரியல. அப்ப நீங்க அப்படித்தான் வருதுன்னு நீங்க சொல்றதா சொல்றாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அடுத்து அவருடைய அந்த வாதத்துல சோபாதான் அமரன்னாஸ் அமரஹும் என்று வேறுபட்டு அறிவித்திருப்பதாகவும் ஹுசைம் தெளிவாக அமரன்னாஸ் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று அறிவித்திருப்பதாகவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இப்ப சோபாவா ஹுசைமா என்று அவரா ஒரு போட்டி வச்சு ஹுசைம் தான் ஜெயிச்சவரு, அவர் தான் வலிமையில கூண்டவரு என்று அவரா என்ன செய்கிறார்? தீர்ப்பு வழங்குகிறார். நன்றிக்குரிய சகோதரர்களே,
நான் செல்லாத சில விடயங்களை சொன்னதாக அவர்களே உருவாக்கி அவர்கள் பதில் சொல்லார்கள் என்ற பெயரில் கிளிப்புகள் அதிகப்படுத்தி போயிருக்காங்க. சரிதானே? நான் என்னுடைய அந்த மறுக்கிறார்களா என்று வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தா வழங்கும். அதில் திருப்பியும் பாருங்க, நானே சொல்லேன் என்னது இமாம் ஹுசைமிடம் இருந்தும் 2 விதமாக அறிவிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லேன். நான் ஹுசைமிடம் இருந்தும் 2 விதமாக அறிவிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லேன். அறிவிக்கப்பட்டாலும் நாம் அதில் பிஜே அவர்கள் மக்களுக்கு ஏவினார்கள் என்று ஆதாரமான ஹதீஸில் வரல என்று சொன்னதால மக்களுக்கு ஏவினார் என்று வருகுது என்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக அந்த ரிவாயத்தை வச்சு தான் என்ன செய்கிறேன், முக்கியமாக நான் பேசுகிறேன். மக்களுக்கு ஏவினார்கள் என்றது வருகுது என்றதை பற்றி பேசுகிறேன். இப்படி பேசுகிற நேரம் ஆரம்பத்திலேயே 2 மாயும் வருகுது. ஆனால் ஹுசைமுக்கிட்ட இருந்து வலுவாக அழகான முறையில் வருகுது மக்களுக்கு ஏவினார்கள் என்றதை பற்றி சொல்றேன். எங்கேயும் ஹுசைமே கிட்ட இருந்து ஒரு முறையில் தான் வருகிறது என்று சொல்லலை. நான் அப்படி சொன்னதாக அங்கே காட்டவும் முடியாது. ஒரு முறை தான் வருகிறது, அது மக்களுக்கு மட்டும்தான் வருகிறது என்று அவர்களா திரும்ப சொல்லாங்க. வார்த்தை மூலாவது பார்க்கணும். 2வது சுபியானிடம் இருந்து 2 முறையாக வருகிறது. அது சுபியானிடம் 2 முறையாக வரதில் மக்களுக்கு ஏவினார்கள் என்று ஒரு செய்தி வருது. அந்த துண்டு லைவ். அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன். அதை லைவ் பண்டத்தை அப்பாஸ் அலிக்கு நாசர் அவரது மேடையில் என்ன செய்கிறார், அவர் சாதண்டு சொல்லி பேசினதுக்கு அது சாது இல்லைங்க, அது என்னது லைவ் பண்ணு சொல்லி அவர்த்த விளங்கப்படுத்துறார். வளைத்தானே அது லைவ் பண்டத்தால நமக்கு லைவை வச்சு பேசுறதுக்கு தேவையில்லைன்றதால அவர் அந்த வாதம் தேவையில்லாத ஒரு வாதம், அந்த வாதத்துக்கு நம்ம என்ன செய்யலை, பதில் சொல்லலை. பதில் சொல்ல வேண்டியது மக்களுக்குங்கிறதால அதை அந்த மெயின் சப்ஜெக்ட் மக்கள் கண்டு ரிவாயத்தை காட்டணுங்கிறதால அதை எடுத்து வச்சேன். அங்கே அவர்களுங்கிற ரிவாயத்தை வச்சு பேசலை, டீப்பாக பேசலை, சுருக்கமாக வந்திருக்கேன்னு நான் பேசிட்டு போகிறேன். அடுத்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்க இந்த அமரஹும்ங்கிற அந்த வார்த்தையை பிரயாண கூட்டத்துக்கு ஏவினார்கள் அப்படி என்று அவங்க சொல்றதுக்கு அவங்க இன்னொரு ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், ஒரு பிரயாண கூட்டம் வந்து அவர்கள் பிறை கண்டதாக சாட்சி சொன்னார்கள், அவர்களுக்கு நோன்பை விடுமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி 2 ஹதீஸ் அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த 2 ஹதீஸிலையுமே நாங்கள் நோம்பலியா காலை பொழுது அடைந்தோம் அல்லது சஹாபாக்கள் நோம்பலியா இருந்தாங்கிற வார்த்தையெல்லாம் வரல. ஹதீஸில் வந்தது பிரயாண கூட்டம் வந்தது தான். பிரயாண கூட்டம் வந்தது, நோன்பு பிறை கண்டதாக சாட்சி சொன்னாங்க, எனவே அவர்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டாங்க. எனவே வந்த அந்த கட்டளை பிரயாண கூட்டத்துக்கு தான், பிரயாண கூட்டம் தான் நோன்பு பிடிச்சிக்கு வந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வாதத்தை முன் வைக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இன்னொரு செய்தி, இதே ஹதீஸ் இன்னொரு இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த செய்தியுடைய சரியான பொருள் என்ன, அமரஹும் என்றால் மதீனத்து சஹாபாக்களா வாகன கூட்டமா என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அந்த செய்தி விளக்குகிறது. வேற எந்த ஆர்குமெண்ட் அதில் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறது, அவர்கள் ஏற்றுக்கொண்ட செய்தி தான். அது என்ன, அகமதுல 19670வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் படிக்கிறேன். இங்க வந்து அவர்களுக்கு என்பது யாரை குறிக்கும் என்பதை நீங்க ஹதீஸ படிக்கும் போது விளங்கிக்கிறீங்க. ஜா ரக்புன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வாகன கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஃபஷஹிது அன்னஹும் ராவுஹு பில் அம்சி யானுனல் ஹிலால், நேற்றைய தினம் பிறை பார்த்ததாக அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொன்னார்கள். ஃபஅமரஹும் அய்ஃப்திரு, நோன்பு விடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். வ யஹ்ருஜு மினல் கதி, மறுநாள் தொழுகைக்கு புறப்படுமாறு கட்டளையிட்டார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. இது அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுல மதீனத்து சஹாபாக்களை பத்தி பேச்சே இல்ல. ஹதீஸுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரகப் வாகன கூட்டம் என்ற வார்த்தை மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. அவர்களை பத்தி தான் பேசுது. அப்ப வாகன கூட்டம் வந்தார்கள், சாட்சி சொன்னார்கள் என்று படற்கையாக வந்து விட்டு வேற யாரையும் பத்தி பேசாம அமரஹும் என்று சொன்னால் இந்த செய்தி யாரை குறிக்கும்? தெளிவா இந்த அறிவிப்பு விளக்குகிறது. அமரஹும் என்பது வாகன கூட்டம் தான், வேற யாருமே இல்ல. இது சம்பந்தமாக வரக்கூடிய மத்த எல்லா அறிவிப்பினுடைய கருத்தும் வாகன கூட்டம் தான், அதுல வேற யாரையும் குறிக்க கூடாது, சொல்லக்கூடாது என்பதை இந்த செய்தி தெளிவாக விளக்குகிறது. இதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு அல் அவுசத்துல் இப்னில் முந்திர் அந்த நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்ன ரகபன் ஜாவு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வாகன கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஃபஷஹிது அன்னஹும் ராவுல் ஹிலால பில் அம்சி, நேற்றைய தினம் பிறையை பார்த்ததாக அவர்கள் சாட்சி சொன்னார்கள். ஃபஅமரஹும் ரசூலுல்லாஹி யுஃப்துரு, எனவே அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் நோன்பை விடுமாறு.
பாருங்க வாசகத்தை, இதுல வாகன கூட்டம் மட்டும்தான் பேசப்படுது, வேற யாரும் இல்ல. ஃபகானு இதா ஷஹிது இந்தஹு மின் ஆகிரின் நஹாரி, பகலுடைய இறுதியிலே நபி அவரிடத்திலே அவர்கள் சாட்சி சொன்னபோது, யாரு சாட்சி சொன்னபோது? வாகன கூட்டம் தான் சாட்சி சொல்லுது. அவர்கள் சாட்சி சொன்னபோது யாமுருஹும், நபி அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள், ஐயுஃப்திரு, நோன்பை விடுமாறு. ஃபைதா அஸ்பஹு, பகலை அடைந்து விட்டவுடன் ஐயகுது இலா முஸல்லாஹும், அவருடைய தொழுகை திடலுக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். இந்த அறிவிப்பும் தெளிவாக அமரஹும் என்பது வாகன கூட்டம் மட்டும்தான், வேற யாரையும் குறிக்க முடியாது என்ற கருத்தை தெல்ல தெளிவாக சொல்கிறது. எனவே அவர் காட்டிய ஆதாரம் அவருக்கு எதிரான ஆதாரமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே என்னன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஷூபாவை தொட்டும் 17 பேர் அறிவிச்சிருக்காங்க. 12 பேர் முழு சம்பவத்தையும் அறிவிச்சிருக்காங்க, சரிதானே? 4 பேர் அதில் ஒரு சப்ஜெக்டை மட்டும் அறிவிக்கிறாங்க. இன்னொருவர் அதை இன்னொரு விதமாக அறிவிக்கார். இப்போ விரிவாக பலர் அறிவிச்சு சுருக்கமாக சிலர் அறிவித்தால், அதில் கருத்தை எடுக்கும்போது, அந்த ஹதீஸில முழு கருத்தையும் எடுக்கும்போது என்ன செய்யணும்? மொத்த அறிவிப்புகளை கலெக்ட் பண்ணணும். இதைத்தான் அவர்களும் ஹதீஸிலையும் செய்கிறது, குர்ஆன்லையும் செய்கிறது. இறைவனுடைய வஹீல ஒரு இடத்துல அல்லாஹ் சுருக்கமாக செல்வான், இன்னொரு இடத்துல விரிவாக செல்வான், சரியானே? இப்போ இந்த ஜமா இஸ்லாமி சகோதரர்கள் ஒரு ஆதாரம் வைப்பாங்க, என்ன சுருக்கு நடந்தாலும் வாய மூடிக்கிறிக்கணும், தடுத்தா குழப்பம் பெருமாண்டு. அதுக்கு என்ன ஆதாரம் வைக்காங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் வார நேரம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறுக்கு நடக்கிற சமூகத்தை பார்த்துக்கிற இந்த மாதிரியும் வந்த உடனே அவனோட என்னது தாடியை பிடிச்சாங்க. அப்போ அவர் சொன்னார், என்ன தாடியை நீங்கள் என்ன செய்யாதீங்க, பிடிக்காதீங்க, இவங்க பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு என்ன செஞ்ச பர்ரக்த பைன பனி இஸ்ராயில், இஸ்ரேலுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தி விட்டீர்களா என்று நீங்கள் கேட்டால் சரியானே? நீங்கள் கேட்பீங்க, நான் நீ அப்படி அது அந்த மாதிரியான ஒரு கேள்வி என்கிட்ட வந்துடும் என்றதால நான் என்ன செய்யலை, நான் அதாவது அப்படியே நான் இருந்தேன். இப்படி நீங்கள் ஃபர்ரக்த பைன பனு இஸ்ராயில், இஸ்ரேலுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தி போட்டாய் என்றெல்லாம் கேட்பேல் என்று இந்த வசனத்தை கொண்டு வந்து என்ன காட்டுறார்கள்? ஷிர்க்கு செஞ்சா வாய முடிக்கணும், குழப்பம் பெருமண்டா என்று காட்டுறாங்க. இப்படி வந்தால் என்ன செய்வோம்? இப்படி அல்லாஹ் இப்படி சொல்லதா அந்த வசனத்தை மட்டும் எடுக்கிறதா, அல்லது இந்த சம்பவத்தோட டோட்டலாக வருது? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை கண்டிச்சது, அது அந்த வசனத்தை வரல. அப்போ பாவத்தை கண்டிக்கிற போது மக்கள் என்ன செய்யுது? அவரை கொல்ல வந்த செய்தி எல்லாம் அங்கே வருது, அது இன்னொரு வசனத்தில் வருது. அப்போ என்ன செய்யறோம்? மூசா நபிர சம்பவமோ ஹாரூன் நபிர சம்பவமோ எது வந்தாலும் முழு சம்பவத்தை என்ன செய்வோம்? நாம கொண்டு வருவோம். கொண்டு வந்து தான் மொத்தமாக என்ன செய்யற எடுக்கிறேன். வரலாற்று ஹதீஸில் என்ன செய்யறாங்க? அவங்க ஒருவர் செல்லா வார்த்தை இன்னொரு வந்து எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யறோம்? பார்க்கும். அப்போ ஒரு சம்பவம் இப்படித்தான் குர்ஆனில் ஹதீஸில், இது நாம படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சிலர் விடயத்தை ஏதோ காரணத்தால் சுருக்கி சொல்லியிருப்பாங்க, சிலர் விரிவாக சொல்லியிருப்பாங்க, சரியானே? இதே செய்தியை இப்போ சுருக்கமாக சொன்ன 4 பேர், அந்த 4 பேர் செய்தியைத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க? 4 பேரில் ஒருவருடைய செய்தியை தான் நீங்கள் இப்போ வாய்ச்சி காட்டினது. இதே நேரம் சுஃபியான் என்கிறவர் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அறிவிக்கிற போது சரியானே, அவர் எப்படி அறிவிக்கிறார் என்று சொன்னால், அவரும் சுருக்கமாக அறிவிக்கிறார். சூபாவிடத்துக்கண்டு நபி அலாரிடத்தில் சரியானே பிறை ரமதானுடைய நோன்பை கண்டதாக சாட்சியம் உறுதியானது, சாட்சியம் கன்ஃபார்ம் ஆனது, பிறை தென்பட்டதாக, ரமலானுடைய பிறை தென்பட்டதாக, பிறையை அவர்கள் கண்டதாக. இங்கே அவர்கள் கண்ட ஆரங்கிற ஒன்றுமே வரல, சரியானே? இங்கே இந்த ஹதீஸை இவர் அறிவிக்கிற போது இந்த வெளிப்படையான வார்த்தை சொன்னால், அன்சாரிகளை சேர்ந்த சரியானே அந்த முன்னுக்கு அன்சாரிகள் என்ற வார்த்தை வருது, அன்சாரிகளை சேர்ந்த சாபி தான் அறிவிக்கார். அப்ப அந்த வார்த்தையை சொல்லி போட்டு சரியானே நபி அலாரிடத்திலே பிறை தென்பட்டதா, பிறையை அவர்கள் கண்டார்கள் என்று சாட்சி தெளிவானது. இங்க அவர்கள் என்று மட்டும்தான் பெரியுது, யார் கண்டார்கள் வரல. அப்ப இப்படி வரும்போது என்ன ஊர் மக்கள் கண்டாங்கன்னு சொல்லலாம், வெளியில யாரும் கண்டாங்கன்னு வரலாம், சரி? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விடுமாறும் பெருநாளை தொழிலுக்கு போகுமாறும் கட்டளையிட்டார்கள் என்று வருது. இந்த செய்தியை அல் ஃபவாயிதுல் முன்தகாத் என்கிறதுல இப்னு அபில் ஃபவாரிஸுக்குரிய அந்த கிதாபில் என்ன செய்து, இது சரியான ரிவாயத் அப்ப வருது, சரியானே? அப்ப இப்படி வருகிறது என்றால் இது சுருக்கமாக வருது, சரியானே?
அப்ப இந்த கண்டாக்களை பத்தி செய்தி ஒன்றும் இல்லை. அது மாதிரி தான் பிரயாண கூட்டத்தினர் வந்து சாக்கி சொன்ன செய்தியை மட்டும் சரியானே நோன்பு பிடிச்ச ஆக்கலாரு யார் நோம்பாளியா இருந்தாங்கன்ற செய்தி இல்லாம அந்த செய்தியை மட்டும் சொல்ல மாதிரி அறிவிப்புன்னு செய்தி சுருக்கமா 4 அறிவிப்பு இருக்குதுன்னு சொன்னேன், நேரத்தில் சொல்லிட்டேன். எனவே சுருக்கமாக வந்து விரிவாகவும் வந்தால் என்ன செய்யணும்? விரிவானது எடுக்கணும். குர்ஆன்ல எத்தனை வசனம், ஒரு வசனத்துக்கு ஒரு வசனம் என்னது? விளக்கம். சரியானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்னது? நீங்கள் அறுபுரிந்தோர்களின் வழி என்று வந்தால் அறுபுரிந்த வழியை பற்றி அல்லாஹ் என்ன செய்யலாம்? 6 என்று சொல்லலாம். சரியானே அல்லாஹ் ஒரு வசனத்தில் சூரத்துல் லுக்மான்ல மிகப்பெரிய அநியாயம் சரியானே இன்ன சிறுக்கல் அலிமென்கான் அங்கால இன்னொரு வசனத்தில் அநியாயம் செய்யாதவர்கள் தான் என்னது? வெற்றி பெற்றவர்கள். அதாவது ஈமானோடு கலக்காவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள்ங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு கருத்தில் வசனம் பெறுது. சரியானே அப்ப அநியாயம் செய்யறதுனா சஹாபாக்கள் செஞ்சிட்டாங்க. இது என்னது? அப்ப ஒரு வசனத்தில் ஏதோ நாடப்படுதுங்கிறத மற்ற வசனத்தை வச்சு என்ன செய்யறோம்? வழங்குறோம். சரியானே அதோட சம்பந்தப்படாத ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்துறாங்க. அப்ப இங்க ஒரு சம்பவம் வார நேரத்தில் அந்த சம்பவத்தில் முழு வடிவத்தை எடுக்கணும். அதை எனக்கே சொல்லாங்க என்னையா நாங்க ஒரு துண்டம் மட்டும் பார்த்து தானே தீர்ப்பை கொடுக்கமா? அவர் சொல்லாரு 6 செல்லம் என்றதை முதல் நீங்க வழங்கணும். சரியா? ஒரு ஹதீஸ்ல இருந்து சட்டம் எடுக்கிறதா இருந்தா ஒரு துண்டை பிடிச்சுக்கிட்டு சட்டம் எடுக்க கூடாது. அந்த ஹதீஸ் முழுசையும் படிச்சு அதற்கு பிறகுதான் அந்த வாதத்தை அதுல இருந்து எழுப்பலாமா, இந்த மாதிரி வாதம் வைக்கிறதுக்கு இதுல பாயிண்ட் இருக்குதா என்று நம்ம சிந்திக்கணும். அந்த ஹதீஸை முழுசா படிக்கணும். இங்க 6 செல்லம் துண்ட பார்த்து ஹதீஸில் தெளிவாக படற்கையா வந்தது. ஒரு புறம் இருக்கு, ஒரு அறிவிப்பு இருக்குது. அதே மாதிரி தன்னிலையில வந்து சொல்லி மீண்டும் மக்களுக்கு ஒரு புறம் இருக்கு. சில அறிவிப்பு குறுகிய அறிவிப்பாக வந்திருக்கு. எனவே குறுகிய அறிவிப்பாக வந்திருக்கிற போது விரிவான அறிவிப்பாக வந்திருக்கிற போது விரிவான அறிவிப்புக்கு அதை சென்னவர் எல்லாம் உறுதியாக இருந்தால் அதை எடுத்து பார்த்தா அது சில மொழிவாடியம் பெறும். எனவே இது அவர்கள் திசை திருப்புவதற்காக எடுத்து சொல்ற ஒரு விதம். இதுவரைக்கும் இந்த பிறை சம்பந்தமாக கடைசியாக அவர்கள் இந்த பதிலுக்கு பதில் என்ற பெயரில் போட்ட அந்த 13 கிளிப்பில் 2ஆம் 3ஆம் கிளிப்பு ஹதீஸோட சம்பந்தப்பட்டு ஹதீஸ் கலையோட சம்பந்தப்பட்டு உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுனால அதுக்கு இதுவரைக்கும் பல குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. இதில் அவங்க வந்து இந்த ஹதீஸுகளை அவங்க முன்வைச்சாலும் நீங்கள் இப்போ கொடுத்த விளக்கம் ரொம்ப தெளிவாக அந்த வார்த்தைக்கு வார்த்தை அறிவிப்பாளர்கள் பிரிஞ்சு வர்றது ரொம்ப தெளிவாக நமக்கு விளங்குது. ஆனால் அவங்க அந்த பதிலை வைக்கிற நேரம் பக்கத்தில் இந்த ரஷ்மி அவங்க நீங்கள் ஷாதண்டு நிரூபிச்சிட்டீங்க அப்படி என்று அவர் சொல்கிறாரு. இதையும் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு இதையும் கேட்டால் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் இருக்குமென்னு நான் நம்புகிறேன். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுண்டா என்னங்கிறது தொடர்பாக வந்து நீங்க அது என்னன்னு சொல்லி வழங்கப்படுத்தினீங்க. இப்ப அதுல வந்து அமரன் நாசுங்கிறது தான் ஷாதுங்கிறத வந்து நிலைநாட்டிட்டீங்க. அப்ப அமரகும்ங்கிறது தான் சரியான செய்தி. அன்பிற்குரிய சகோதரர்களே, இறுதியாக அவருடைய சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே சகோதரர் ரஷ்மி அவர்கள் நிரூபித்து விட்டார்கள் என்று சொன்னதற்கு காரணம் அவருக்கு சொந்தமாக ஹதீஸ் கலையில ஆய்வு இருக்கிறதாக எனக்கு தெரியல. அவர் டிஎன்டிஜி மதபை சேர்ந்தவர். அதனால அந்த டிஎன்டிஜினர் எதை சரி என்றாலும் அதை அவர் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைக்கு அவர் சொந்தமாக ஆய்வுள்ளவர் அல்ல. சரியானே அது ஒரு விஷயம். அதனால அவருக்கு இதில் எவ்வளத்தை டிஎன்டிஜினர் உல்டா வேலை செய்கிறாங்க என்னது திருதாளம் காட்டுறாங்கிறது அவருக்கு புரியலை. சரியானே எனவே இப்போ கடைசியாக அவர் விடயத்தை சொல்கிறேன், அதை மக்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த ஹதீஸ் இந்த பிரயாண கூட்டத்தினருடைய ஹதீஸு இது நாம் இவ்வளவு நேரம் சொன்னதில் ஒரு சுருக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு ஆசிரியரிடமிருந்து 2 பேர், ஒரு ஆசிரியரிடமிருந்து 3 பேர் கேட்டு அறிவிக்கிறாங்க. சரிதானே? அந்த 3 பேரில் 2 பேருடைய அறிவிப்பு இந்த மாதிரி வருகிறது. ஒருவருடைய அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. அதாவது நாங்கள் சவாலுடைய பிறை தென்படாதால் நோம்பாளியாக காலை பொழுது அடைந்தோம். அப்போது பிரயாண கூட்டத்தினர் வந்தார்கள். அவர்கள் பிறை கண்டதாக சாக்கி சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு நோன்பை விடுமாறு
கட்டளையிட்டார்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பு தான் ஹுசைமை தொட்டும் வார அறிவிப்பில் அதிகமானவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. மற்ற சிலரும் அவர்களுக்கு நேர்பாடாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். மக்களுக்கு என்றதைத்தான் நாடுகிறது என்பதை பற்றி ஒரு விளக்கத்தை சொன்னோம். இது ஒன்று. இரண்டாவது அறிவிப்பு சரிதானே, அபு அவானா என்கிறவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பை பொறுத்தவரை இதில் வரக்கூடிய அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர் அலி இப்னு முஹம்மது என்கிறவர். இவரை பொறுத்தவரையில் இவர் நம்பகமானவர். இவருடைய அறிவிப்பை பற்றி மற்ற இமாம்கள் இவருடைய நம்பகத்தன்மையை பற்றி பேசாவிட்டாலும் இவருடைய ஹதீஸை உறுதியானவருடைய ஹதீஸ்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அவர்களை போன்றே அறிவிக்கக்கூடிய அறிவிப்பதால் இவர் உண்மையாளராகத்தான் காணப்படுகிறார். இவருடைய அறிவிப்பிலே என்ன வருகிறது என்றால், மதீனத்து மக்கள் நோம்பாளியாக இருந்தார்கள். அந்த வேளையில் பிரயாண கூட்டத்தினர் வந்து சாக்கி சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்று இந்த அறிவிப்பை சொல்லித்தான் இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் இந்த கருத்திலே தான் ஹுசைமும் அறிவித்திருக்கிறார். அதே கருத்திலே தான் ஷூபாவும் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஷூபாவுடைய அறிவிப்பில் வரக்கூடிய ஒரு வாசகம் அவர்களுக்கு ஏவினார்கள்ங்கிறது. அதே வாசகம் இந்த ஹுசைமுடைய அறிவிப்பிலையும் வருகிறது. அந்த வாசகம் ஆனால் ஹுசைமுடைய ஒரு சிலர் அறிவித்தது, மாணவர்களில் பெரும்பான்மையினர் அல்ல என்பது இவ்வளவு நிர்மலங்கப்படுத்தது. சரியானே. இங்கே ஷூபாவுடைய அறிவிப்பில் வந்த இந்த வாசகம் ஏன் அவர்களுக்கு என்று சொன்னார் என்றால், அதனுடைய மொழிபெயர்ப்பை பார்த்தாலே அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் இந்த மாதிரி தான் பெறுகிறது. அதை இங்கே நான் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஒரு சில அறிவிப்புகளை சொல்லிக் கொள்கிறேன். ஷூபாவுடைய அறிவிப்பு இங்கே ஒரு அறிவிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு அதில் மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஷூபாவுடன் கேட்ட இன்னொரு மாணவன் அறிவிக்கிறதையும் நான் என்னுடைய பேச்சிலே சொன்னேன். இன்னொரு மாணவர் அவரும் சரி இவ்வாறு அறிவிக்கின்றார். அதாவது ஷூபாவிடம் இருந்து ஷஜிரி என்கிற அறிஞர் அதை கேட்டு பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே எப்படி வருகிறது பாருங்கள். நபிகளாருடைய சஹாபாக்கள் ரமலானிலே நோம்பாளியாக இருந்தார்கள். அப்போது பகலின் இறுதியில் ஒரு பிரயாண கூட்டத்தினர் வந்தார்கள். வந்து நேற்று பிறை கண்டதாக சாட்சி பகர்ந்த போது நபி சாட்சி பகர்ந்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். காலை பொழுதை அடைந்ததும் தொழுந்திடலுக்கு போகுமாறு சொன்னார்கள். இங்கே என்ன வருகிறது? யாரு நோம்பாளியாக இருந்தார்கள்? சஹாபாக்கள் நோம்பாளியாக இருந்தார்கள் என்று அதுவும் படற்கையில தான் வருகிறது. பிரயாண கூட்டத்தில் வந்து சாக்கி சொன்னதும் நபிகளார் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். இந்த சம்பவத்தை ஒரே இபாரத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத ஒரே முழு சம்பவம் ஆச்சுனால், நபிகளாருடைய சஹாபாக்கள் ரமலானில் நோம்பாளியாக இருந்த வேளையில் ஒரு பகலின் இறுதியில் பிரயாண கூட்டத்தினர் வந்து நபிகளார நேற்று பிறை கண்டதாக சாட்சி சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். இங்க அவர்களுக்கு என்கிறது எதை மென்ஷன் பண்ணுகிறது? முன்னுக்கு வந்த படற்கையில தான் அது வார்த்தால அது அங்க மென்ஷன் பண்ணுது நோன்பு பிடித்தவங்களை என்றால் அங்க வந்த வார்த்தையும் படற்கையில தான். இந்த மாதிரியே வருகிறது. இதே ஷூபாவிடம் இருந்து கேட்ட அறிவித்த மற்றொரு அறிவிப்பாளர் அவர் எப்படி அறிவிக்கிறார்? அஃபான் என்கிறவர் அவரும் தெளிவாக சொல்லார். அல் ஃபவாயிது ஷஹீர் என்கிற அபூபக்கர் ஷாபிக்குரிய அந்த கிதாபிலே இந்த அறிவிப்பு வருகிறது. அதாவது மக்கள் நோம்பாளியாக காலை பொழுதை அடைந்தார்கள். பகலின் இறுதியில் ஒரு பிரயாண கூட்டத்தினர் வந்து அதை கண்டதாக, பிறை என்ற வார்த்தை அங்கு வரல, அதை கண்டதாக சாக்கி சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை அவர்களுக்கு விடுமாறும் தொழுந்தலுக்கு செல்லுமாறும் கட்டளையிட்டார்கள். இப்படி இதுவும் அவர்களுக்கு தான் பெறுது. சரிதானே? இவ்வாறு சரியே ஷூபாவிடம் இருந்து கேட்ட அறிவிப்பாளர்கள் எல்லாம் படற்கையாக நோன்பு பிடித்தது சஹாபாக்கள் மக்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தால் அப்போ ஒரு பிரயாண கூட்டத்தை வந்து சாக்கி சொன்ன ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். நாம தமிழையே செல்றோம். நாம சொல்லும் போது அதான் கருத்து வரும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன். எனவே இவ்வாறு எல்லா அறிவிப்புகளும் அதுதான் பெறுகிறது. அதனால் இங்கே இந்த மாதிரியாக மக்கள் என்று பன்மையாக படற்கையாக வந்ததால் தான் அவர்களுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. இதிலிருந்து இது ஒரு தெளிவான விஷயம்.
இது ஒன்றுக்கொண்டு முரண்பாடானதல்ல. ஹுசைமுடைய அறிவிப்புக்கு அது நேர்பாடான. மொத்தத்தில் பிரயாண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பகுதியில் பிறை காணாமல் நோன்பு நோட்டிருக்கிற இந்த வேளையில் இறுதியாக எங்கேயோ இருந்து வந்த பிரயாண கூட்டத்தில் வந்து சாக்கி சொன்னது நபிகளால் அந்த பிறையின் செய்தியை தான் எடுத்து நடைமுறைப்படுத்தியதால் நமக்கும் பிறையின் செய்தி நம்முடைய பகுதியில் நம்முடைய நாட்டில் பிறை காணாமல் வேறு பகுதியிலிருந்து பிறையின் செய்தி வந்து நமக்கு வந்தால் நாம் அந்த பிறையின் செய்தியை ஏற்று நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு மிக தெளிவான ஆதாரம் இது. இதில் இந்த ஹதீஸிற கருத்தை மாற்ற முயற்சிப்பவர்கள் இவர்கள் ஒன்று ஹதீஸ் கலையில ரொம்ப பெரிய ஒரு மோசடியை செய்கிறார்கள். இரண்டாவது, இவ்வாறான ஒரு கருத்தை இவர்கள் தான் இந்த ஹதீஸுக்கு இந்த மாதிரியாக கொடுக்கிறார்கள். இது சாதாரண அரபிய நடைக்கும் புறம்பான ஒரு விடயம் என்பதை கூறி நான் முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை தருவானாக. இதில் சம்பந்தப்பட்ட மேனைய விடயங்கள் அவங்க பிறையோடு சம்பந்தப்பட இன்னும் சில பதில்களை சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அது ஒவ்வொன்றுக்குமாக பதில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி சூனியத்தோடும் உள்ள விடயங்களுக்கும் அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் எத்தனை தவறுகள் விட்டிருக்கிறாங்க என்றதை, எத்தனை பிழைகள், எத்தனை அதாவது திருவிதாள வேலைகள் பார்த்திக்கிறார் என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி இன்ஷா அல்லாஹ் அப்பப்போ உங்களுக்கு பதில் வழங்கி கொண்டே இருப்போம் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ்.